சனாதன தர்மம் மகாபாரதம். யுக முடிவு வரும்போது தங்கள் தேவைகளால் உந்தப்பட்ட மனிதர்கள் கடும் செயல் புரிந்து ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசுவார்கள். மனிதர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் மரங்களையும் தோப்புகளையும் அழிப்பார்கள். வாழ்வு குறித்த கவலையில் மூழ்கியபடியே மனிதர்கள் இருப்பார்கள். சூத்திரர்களால் ஒடுக்கப்படும் மறுபிறப்பாளர்கள் அச்சத்தால் துயருற்று ஓ ஐயோ என்று கதறியபடி பாதுகாக்க யாருமின்றி உலகத்தில் திரிவார்கள். யுக முடிவு வரும்போது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லத் தொடங்கி தீயவர்களாகவும் கடுமையானவர்களாகவும் ஆகி விலங்கு வாழ்வு வாழ்வார்கள். பிராமணர்களில் முதன்மையானவர்கள் கூட கள்வர்களால் துன்புற்று காக்கைகளைப் போல பயத்தால் வேகமாக பறந்து நதிகளிலும் மலைகளிலும் அடைய முடியாத கடினமான பகுதிகளிலும் தஞ்சமடைவார்கள். தீய ஆட்சியாளர்களால் கடுமையான வரிச்சுமைக்கு எப்போதும் உட்படுத்தப்படும் பிராமணர்கள் அந்த பயங்கரமான நேரங்களில் அனைத்து பொறுமையையும் இழந்து தகாத செயல்கள் புரிந்து சூத்திரர்களின் சேவகர்கள் ஆவார்கள். சூத்திரர்கள் சாஸ்திரங்களை விளக்குவார்கள். அந்தணர்கள் அவர்களுக்காக காத்திருந்து அதை கேட்பார்கள். அதுபோன்ற விளக்க உரைகளை கேட்டு அவற்றை தங்கள் வழிகாட்டிகளாக எண்ணி தங்கள் கடமைக்கான வழிகளை நிர்ணயிப்பார்கள். தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாவார்கள். அனைத்து பொருட்களின் வழிகளும் முரண்பாடாகவே இருக்கும். யுக முடிவின் போது சூத்திரர்கள் பிராமணர்களுக்காக காத்திருந்து சேவை செய்வதை நிறுத்துவார்கள். பெரு முனிவர்களின் ஆசிரமங்கள், அந்தணர்களின் கல்விக்கூடங்கள், தேவர்களுக்கு புனிதமான இடங்கள், வேள்வி மண்டபங்கள், புனிதமான குளங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றை மறைத்து கல்லறைகளும் எலும்புகள் கொண்ட நினைவு சின்னங்களும் சிதைவடைந்த தூண்களுமே இருக்கும். தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் எதுவும் அங்கே இருக்காது. இவை அனைத்தும் யுக முடிவின் போது நடைபெறும். இவை அனைத்தும் யுக முடிவின் குறியீடுகள் என்பதை அறிந்து கொள்வாயாக.